श्रीशैलदासार्य कृपात्तमन्त्रं श्रीदेवनाथार्य दैहिकपात्रं वेदार्थविज्ञं सुगुणाभिरामं नारायणार्यं गुरुवर्यमीडे श्रीमते श्रीनारायणतातयार्य महादेशिकाय नमः. श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि. अस्मद् குருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல ஞானமானது திரவியமா இருக்கு அப்படின்னு சாதிச்சார். இப்போ அதுல வைசேஷிகள்லாம் இது திரவியமா எப்படி ஒத்துக்க முடியும்? ஆத்ம குணந்தான ஞானம்ன்றது, அதனால இது திரவியமா வராது அப்படின்னு ஆக்ஷேபிச்சா அதற்கு சமாதானம் சாதிச்சார் 2 அனுமானங்களை சொல்லி. இப்ப மேல என்ன வருதுன்னா, வைசேஷிகன் கேட்கறது இருக்கட்டும், உங்க ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே ஒரு ஆச்சாரியர் மாதிரி சொல்றாரு, அதற்கு என்ன சமாதானம் நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நம்ம சம்பிரதாயத்துல பாஷ்யகாரர் ஸ்ரீபாஷ்யத்தை அனுகிரகிச்சுட்டார். நவகிரந்தங்கள், அந்த நவகிரந்தங்கள்ல அங்கங்க பட்டமா சாதிச்சுட்டு போயிட்டார். ஆனாலும் கூட பின்னாடி வந்த அனுயாயிகள் எல்லாமே சம்பிரதாயத்தை ரட்சிச்சவா போஷிச்சவா, அவள்லாம் என்ன பண்ணினா அவளுடைய சூக்ஷ்ம ஞானத்தினால விதவிதமாக சாதிக்க ஆரம்பிச்சிட்டார். அது சில சமயத்துல சம்பிரதாயத்துக்கு விரோதம் மாதிரி கூட தோன்றது, சம்பிரதாயத்துக்கு விரோதம் மாதிரி கூட அது தோன்றது. இதுல வரதநாராயண பட்டாரகர் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அந்த சுவாமி பிரக்ஞா பரித்ராணம் அப்படின்னுட்டு ஒரு கிரந்தத்தை அனுகிரகிச்சிருக்கார். அந்த கிரந்தத்துல அவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த ஞானமானது குணமாத்தான் இருக்கும், திரவியமா இருக்காது. அவர் என்ன பண்ணிட்டார், ஞானம் நித்தியம், எப்பொழுதாவது சில சமயத்துலதான் அதுக்கு விஷயம் சதர்மகமா இருக்கும், சவிஷயமா இருக்கும். அதனால அது திரவியம் சொல்ல வேண்டாம், அது குணம்தான். அப்படி சொன்னாதான் ஆத்மா ஞானத்தை குணமாக உடைத்தது அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா குணமா இருக்கணும், குணமா இருந்தா தானே ஆத்ம குணம் சொல்ல முடியும். ஞானத்தை நீங்க திரவியம்னு சொல்லிவிட்டாக்கா பரஸ்பர விரோதமா போயிடுங்க. அதனால அதை அங்கீகரிக்க கூடாது. ஞானம் திரவியம் ஒண்ணு, ஞானம் குணமே அப்படின்னு பிரக்ஞா பரித்ராணத்துல ஸ்ரீ வரதநாராயண பட்டாரகன்ற ஒரு பெரிய ஆச்சாரியர் அவர் சாதிக்கிறார். இத மாதிரி அவர் சாதிக்கிறவே பெரிய ஆச்சாரியர் சொல்லலாமான்னா அப்படி கிடையாது. பெரிய மகான்கள் அவ எல்லாரும். இத எல்லா மதத்திலையும் அந்த மாதிரி இருக்கு. எல்லா மதத்திலையும் அப்படி இருக்கவே தான் மத பேதமே உண்டாகிறது. மீமாம்சகால குமார மதம் பிரபாகர மதம்னு வரும், வரப்போகுது. இப்ப கியாதி விசாரம் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சுடுவார். அதுல அவ பிரபாகரால் என்ன சொல்றா, அந்த மாதிரி பாட்ட மீமாம்சகால் என்ன சொல்றா அப்படின்னு விசாரம். ஒரே பாஷ்யத்துக்கு 2 பேரும் வேற வேற விதமா வியாக்கியானம் பண்ணினான். அத்வைத மதத்துல கூட சரி, சங்கராச்சாரம் ஒண்ணு சொல்லிட்டேனா, பிரம்ம சத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரா, இதுதான் என் சித்தாந்தம், இதை நீங்க சாதிச்சிருங்கோ அப்படின்ட்டு போயிட்டேன். அதுல பத்மபாதாச்சாரியர் அவர் ஒரு விதமா சாதிச்சுட்டு போயிட்டேன். அதற்கு விவரணம்னு பிரகாஷாத்மேதி பண்ணது, அவர் ஒரு விதமா பண்ற, அது பிராச்சீனம். பாமதிகாரர் வாசுதேவஸ்வரர் அவர் ஒரு விதமா பண்ற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அதனால அங்கேயும் மதபேதம் இருக்கு, மாத்வாரத்திலையும் மதபேதங்கள் இருக்கு. சித்தாந்தம் ஒண்ணுதான், ஆனால் அந்த சித்தாந்தத்து பேர்ல அவ ஸ்தாபிக்கிற வழியோ அதுல அவாந்தர பேதங்களோ சகஜமா இருக்கும். நமக்கும் இருக்கும் இல்லையோ, சேனாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் நமக்கும் எவ்வளவோ பேதங்கள் இருக்கு.
18 அஷ்டாதச பேதங்கள் நிர்ணயம் பண்றா. அதெல்லாம் கூட வைபவவாதமா ஒத்துக்கோங்கோ, யோஜனா பேதமா ஒத்துக்கோங்கோ அப்படின்னு தான் சொல்றார் பெரியவா. எதுக்கு சண்டை போடணும்? நம்மளே சொல்றோம் பெருமாளுக்கு கருணை இருக்கு, அது நிர்ஹேதுக சகேதுகமா இருக்கும். நிர்ஹேதுகம்ன்றது ஆத்ம சத்தா, சகேதுகம் அப்படிங்கிறது பிரபத்திக்கு மோட்சம் கொடுக்கிறது. இத மாதிரி இப்ப நிர்ஹேதுகம் சகேதுகம் ரெண்டு சொல்றோம். ஆனால் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துல அந்த சகேதுகமாதான் பரமாத்மா நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா அவனுடைய சகஜ காருண்யத்துக்கு விரோதம் வருமே, சகஜ காருண்யத்துக்கு இழுக்கு. அதனால இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆகவே நிர்வியாஜ கருணை, நிர்ஹேதுக தயினாலதான் மோட்சம் கிடைக்கிறதுன்னு அவ சொல்ற. இது பகவானுடைய ஏற்றம், கருணையினுடைய ஏற்றத்தை சொல்றத போல அவ சொல்ற. நாமளும் என்ன சொல்றோம்னாக்க அந்த கருணைய நிர்ஹேதுகமா பெருமாள் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டாக்க மோட்சம் கொடுக்குறாருன்னா அப்ப என்ன ஆகும்? பட்சபாத்த தோஷம் வந்துடும். ஒத்தனுக்கு கொடுக்குறான் மோட்சம், இன்னொருத்தனுக்கு கொடுக்கல. உபாயத்தை அனுஷ்டிக்காட்டா கூட ஒத்தனுக்கு கொடுக்குறான், இன்னொருத்தனுக்கு கொடுக்கல, அவனுடைய தயை அதை மாதிரி பண்றதுன்னு சொன்னாக்கா அப்ப என்ன ஆயிடும்? எம்பெருமானுக்கு பட்சபாதம்ன்ற ஒரு தோஷம் வந்துடும். அந்த தோஷத்தை நாம அங்கீகரிக்க கூடாதுன்றோம். இது பகவானுடைய திருக்கல்யாண குணத்துல தோஷம் வந்துடக்கூடாதுன்னு நாம சொல்றோம். அதான் அந்த மாதிரி சொல்ற. இந்த மாதிரி யோஜனா பேதங்கள் தான். இப்போ வரதநாராயண பட்டார்கிற ஆச்சாரியர் பிரஜா பரித்திராணத்துல இந்த மாதிரி ஞானமானது திரவியம்னு, அது குணம்தான். அத மாதிரி எப்பொழுதும் சவிஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றதும் தப்பு. காதா சித்தம் எப்பவாவது சவிஷயமா இருக்கலாம், சில சமயத்துல இருக்காது. இது எம்பெருமானாரே சாதிச்சிருக்க. விஷய பிரகாசன வேலாயாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. ஞானமானது விஷய பிரகாசம், விஷயத்த வஸ்துவாதிகளை கடாதி வஸ்துக்களை எப்ப பிரகாசப்படுத்துறதோ அப்பதான் அது சவிஷயமா இருக்கும். வேற சமயத்துல ஒண்ணுமே இருக்காது அப்படின்ற மாதிரி பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்காரு. அது திருவுள்ள வேற, அதை சொல்லலாம். அதனால இந்த ஆச்சாரியர் அதை மாதிரி சொல்றாரு. அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இப்போ ஆச்சாரியர் சொன்னது வரதநாராயண பட்டார்கள் சொன்ன ஞானமானது குணம் அப்படின்றத ஒத்துக்கிறதா, அல்லது சுவாமி தேசிகன் எம்பெருமானாருடைய திருவுள்ளமாக ஞானமானது திரவியம் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கிறதா அப்படின்னு கேட்டு பதில் சொல்ல போறேன். இப்போ இத சவிஷயமாத்தான் இருக்கு, திரவியம்தான் இது, நித்தியம்தான் இது அப்படின்னுட்டு தேசிகனுடைய திருவுள்ளம். இது எம்பெருமானாருடைய திருவுள்ளத்தை அனுசரிச்சுதான் சாதிக்கிறார். ஏன் நித்தியம் அப்படின்னா தூங்கத்தை ஏன் தெரியல அதை கேட்டிருந்தோம். அதுக்கு ஏற்கனவே சொல்றோம். என்ன அப்படின்னாக்க ஞானம் சவிஷயமாதான் இருக்கு, தூங்கச்சே இல்லை அப்படின்றதுக்கு மூல காரணம் என்ன? இந்திரியங்கள்லாம் உபரதமா இருக்கு, ஓய்வெடுத்துட்டு இருக்கு. இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சாதான் ஞானத்துக்கு விஷயமே கிடைக்கும். இந்திரியங்கள் வேலை செய்யலன்னா ஞானமானது விஷயத்தை கிரகிக்காது. இது சம்சார திசையில. சம்சார திசையில மோட்ச திசையில அது கிடையாது. அதனாலதான் மோட்ச திசையில சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டாக்க இவன் இஷ்டப்பட்டா உண்டு, இவன் இஷ்டப்படாட்டா வேண்டாம். அதுக்கு ஒரு உதாரணம் சாச்சிருக்காருங்க. தன்வபாவே சந்தியவதுபத்தே அப்படின்னு சூத்திரக்காரன். உடம்பு இல்லைன்னாக்கா சொப்னத்துல நாம அது தூங்குறோம், சொப்னத்துல காண்றோம். சொப்னத்துல நான் திருப்பதியில இருக்கேன், காஞ்சிபுரத்துல இருக்க மாதிரி எனக்கு கனவு, வேற எங்கேயோ இருக்க மாதிரி கனவு. அப்போ உடம்பு இங்கதானே இருக்கு. இப்ப ஸ்ரீரங்கத்துல நான் இருக்க மாதிரி எப்படி கனவு வந்தது, காஞ்சிபுரத்துல இருக்க மாதிரி எப்படி வந்தது? உடம்பு இல்லையே. அதுக்கு ஞானம் தான் உபாதான காரணம். அதனால இப்ப ஞானத்தை கொண்டு உடம்பு இல்லையே அப்படின்னா சொப்ன தசையில எப்படியோ அப்படி வச்சுக்கோங்க. அதே ஜாகிரத அவஸ்தையில அது மாதிரி கிடையாது. உடம்பு இருக்கிறது, உடம்பு வச்சுன்னு பண்ணிக்கிறோம், அது மாதிரி வச்சுக்கோங்க மோட்ச தசையில அப்படின்னு சாதிச்சிருக்காரு.
ஆக முக்தி திசையில நமக்கு ஞானத்தினாலேயே எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஏன்னா சர்வஜனா போயிடும் நாம. ஆனால் இங்க இருக்கச்ச இந்த சம்சார திசையில மாத்திரம் இந்திரியங்கள்லாம் இருந்தாதான் ஞானம் வேலை செய்யறது, ஞானத்துக்கு விஷயம் வருது. அதனால இந்திரியங்கள்லாம் உபரதமா போயிடுறது, அது வேலை செய்யல. அதனால விஷய சம்பந்தம் இல்லை, அதனால ஞானம் பிரகாசிப்பதில்லை. அதனால அத கிட்டத்தட்ட ஞானம் இல்லாத மாதிரி தெரியும், அசத்கல்பமா இருக்கும், இல்லாத மாதிரி தெரியும். பாஷ்யக்காரர் சாதிக்கிறார், எத்து தர்மபூத ஜானஸ்ய ஸ்வயம் பிரகாசத்தம் முக்தம் தது விஷய பிரகாசன வேளாயாம் அப்படின்னு சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல. விஷய பிரகாசனம் எப்பவோ அப்பதான் தர்மபூத ஜானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம். இப்போ மேல ஒரு கேள்வி வருது, ஞானம் நித்தியம்னு சொல்றேன், ஆனால் அது சவிஷயம்னு சொல்றேன். சவிஷயமா இருக்கும் ஞானம், ஏதோ விஷயத்தோட உடையதா இருக்கும்னு சொல்றேன். அப்படி சொல்றவன் நித்தியம்னு சொன்னா எப்படி இருக்கும்? எப்பொழுதும் விஷயம் இருந்துட்டே இருக்கணும்னு அர்த்தம். ஆனா சுஷுப்தி திசையில இல்ல அப்படின்னு நீ சொல்லியிருக்க, இப்ப சொல்ற. அதனால இதுக்கு கதாச்சித்து தான், அது எப்பவாவது தான் விஷயம் இருக்கும்னு சொன்னா அந்த நித்தியத்துவம் அடிக்கப்படுறது, நித்தியத்துவம் அடிபடுறது. அதற்கு என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்கா, இத பதில் சொல்ல போறோம். எப்படி சொல்ல போறோம் அப்படின்னாக்கா, தர்மபூத ஞானம் திரவியம்தான், அது நித்தியம்தான். ஆனால் சங்கோச்ச விகாசம் நிலைகள் இருக்கு இல்லையா சம்சார திசையில, அதை கொண்டு நிர்வாகம் பண்றோம். விகசிதமா போயிடுத்துனாக்கா அப்போ நமக்கு விஷயம் என்ன வருது? ஸ்ரீபாஷ்யத்தை சேவிச்சிருக்கோம், சுதப்பிரகாசையும் சேவிக்கிறோம், ஆனால் அதுலயும் நிறைய நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கு. எவ்வளவோ தெரிஞ்ச விஷயங்கள் குறைவு, தெரியாத விஷயங்கள் அதிகம். ஆனால் சுவாமி என்ன பண்ண, சுதப்பிரகாசியம் முழுக்க சுவாமிக்கு அந்த மாதிரி சாதிச்சாகும் சுவாமி. ஏன்னா அவருடைய விஷயமானது ஞானம் விகசிதமா இருக்குது, அதனால சுவாமிக்கு அதெல்லாம் வந்தது. அரியன மாதிரி இருக்கிறவாளுக்கு அப்படி இல்லை. அதனால சங்கோஜ விகாசங்களை கொண்டு இதை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சித்தாந்தம். இன்னொரு விஷயம் ஏற்கனவே சொல்றோம், இதை சில ஆச்சாரியால் இந்த மாதிரி அபிப்பிராயப்படுறான்னு கொச்சிமங்கலம் சுவாமி சாதிச்சிருக்க. தூங்குற சமயத்துல இந்த மாதிரி விஷயம், பகிர் விஷயங்கள், வெளியில இருக்கிற கடபடாதி விஷயங்கள்லாம் ஞானத்துக்கு வரல, ஞானத்துக்கு தெரியல. ஆனால் அகம் அகம் அப்படின்னு ஆத்மா விஷயமா இருந்தா இல்லையா, ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாவும் ஆயிண்டு அந்த ஞானத்துக்கு விஷயம் ஆயிட்டு இருக்கோ இல்லையோ, அதனால் நிர்விஷயம் எப்படி சொல்ல முடியும்னு குத்திமங்கலம் சுவாமி கேட்டிருக்காரு. அதனால சவிஷயம்ன்றதுல சந்தேகமே இல்லை. இது சங்கோஜ விகாசங்கள் இருக்கிறதுனால குணமும் இல்லை, திரவியங்களாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி வரதநாராயண பட்டார்கள் இந்த மாதிரி திருவள்ளப்படுற குணவர்க்கங்கள் தான், குணவர்க்கத்துலதான் இது சேர்க்கணும். இது கேஜிது அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம சம்பிரதாயத்திலேயே சேர்ந்தவர் வரதநாராயண பட்டார்கள். தேசிகன் பிரயோகம் பண்ணச்ச வரதநாராயண பட்டார் கை அப்படின்னு பகுஷம் பிரயோகம் பண்றாரு. காரணம்னா அவ்வளவு மரியாதை, ஆச்சாரியாலை யாரையுமே துச்சமா பேசிடக்கூடாது. அவ திருவுள்ளம் வேறையா இருக்கலாம், ஆனால் அந்த ஆச்சாரியர் என்ன திருவுள்ளப்படுறார் அப்படின்னு சொல்லச்ச மரியாதையோட தான் சொல்லணும், மரியாதையோட தான் சொல்லணும். என்ன சார் சொன்ன ஒரு விஷயம் சாதிச்சார், அடியன் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அது அடியனுடைய அஜ்ஞானம். இது 2000 வருஷத்துல அடியேன் என்ன சார் சுவாமி தரணீதராச்சார் 3 பேரும் அப்ப சொல்லச்சே அடியன் அப்பதான் தத்துவம் தாக்கலாம்னு விட்டு பண்ணி வச்சிருந்தேன். அந்த சமயத்துல சுவாமி சாதிச்சார், சப்தமுத்தாகலாபத்து சர்வார்த்த சித்தி. அதுல ஏதோ ஒரு ஆச்சாரியரை அவர் திருவுள்ளத்தை எழுதிட்டார் சுவாமி. எழுதிட்டு எல்லாத்தையும் சமன்வயப்படுத்தினவர். இந்த விஷயத்துக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியலையா சுவாமிக்கு. பயம்னா ஜானிமகே, அவருடைய திருவுள்ளம் என்னன்னு எனக்கு புரியல, பயணம் நாம் அறிந்து கொள்ளவில்லை
அப்படின்னு தேசியம் சாதிக்கிறார். ஏன் அப்படின்னாக்கா எல்லாரும் ஒரு வழியில போச்சு, இன்னொரு ஆச்சாரியர்கள் வேலை எழுதமா போனாக்கா இது மாதிரிதான் எழுத முடியும், அது என்ன திருவுள்ளம் தெரியல அப்படின்னுட்டு. அதனால வரதநாராயண பட்டாளர்ன்ற மகான் பிரஜாபரித்ராணன் அப்படின்ற கிரந்தத்துல இத மாதிரி சாதிச்சிருக்காரு. இது நியாய சித்தாந்தத்துல இதை எடுத்திருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அவர் ஆசைப்படுறார் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அவ பேர்லயே தோஷம் தெரியுதுன்னு திருவள்ளுவம். ஆசைப்படுறதுன்றது என்னன்னா அவர் அபிப்பிராயப்படுறார், அவ்வளவுதான். ஏன் அது மாதிரி சொல்லணும் அப்படின்னா நித்தியத்துவத்தையும் ஒத்துட்டார். நித்தியமா இருந்தாக்கா எப்பொழுதும் சவிஷயமா இருக்கணும் அது. ஆனா எப்பவாவது சில சமயத்துலதான் சவிஷயமா இருக்கும், மீதி சமயத்துல சவிஷயமா இருக்காது அப்படின்னு பரஸ்பர விரோதம் வந்துடுறது. விஷயம் இருக்காது. இப்ப நித்தியமா இருந்தா எப்பொழுதும் சவிஷயமா இருக்க முடியும். கொஞ்ச நாள் விஷயம் இருக்கும், கொஞ்ச நாள் விஷயம் இல்லாது இல்ல அப்படின்னு சொன்னா நீ எப்படி சமாதானம் சொல்லுவ? நாங்க சொல்லுவோம், சங்கோஜ விகாசத்திற்கு நாங்க சொல்லுவோம். ஆனா இந்த மாதிரி அது குணம்னு சொல்லி நித்தியத்துவத்தையும் ஒத்துண்டு சவிஷயத்துவம் அப்படின்றத கதாச்சித்து எப்பொழுதாவதுதான் விஷயம் சவிஷயம் அப்படின்னு சொன்னாக்கா விரோதம் இருக்கு. பரமாத்மா நித்தியமா இருந்தவர்கள் இருக்கான்னாக்கா அவருடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் நித்தியமா இருக்குன்னு அர்த்தம். தர்மபோத ஞானம் நித்தியமா இருக்குன்னாக்கா அந்த ஞானமும் நித்தியமா இருக்கு. நித்தியமா இருக்குன்னாக்கா அந்த விஷயமும் பிரகாசிக்கணும். நாங்க என்ன சொல்லிடுவோம், இது திரவியம்னு ஒத்துருக்கோம். திரவியம்னு ஒத்துருக்கிறதுனால அந்த திரவியமானது கதாச்சித்து சங்குச்சிதமா இருக்கும், கதாச்சித்து விகசிதமா இருக்கும், அவஸ்தா விசேஷங்கள். அதனால எங்க சித்தாந்தத்துல சரியா போயிடும். நீயோ அது குணம், அது நித்தியம், ஆனால் கதாச்சித்து சவிஷயம் அப்படின்னு சொல்றேன். குணம் அப்படி கிடையாது. ஒரு வஸ்து சோப்பா இருக்குன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த சோப்பு மாறாது பாருங்க. கருப்பா இருந்தா அது மாறாது. நம்ம பாருங்க, மனுஷாலே பாருங்க, நான் பிறக்கச்சே நான் எப்படி இருந்தனோ அந்த வர்ணம்ன்றது மாறுறது இல்லை. ஒரு நிலையான ஒரு வர்ணம் ஒன்று சித்திச்சுடுத்துனாக்கா அது எப்பொழுதும் அப்படியே இருக்கும். இல்லாத போனா தெனாலிராமன் பண்ண மாதிரி கருப்பு நாய சோப்பு நாய மாத்திரேன் அப்படின்னு ஆரம்பிச்சான். அவன் அப்ராமணனா பிராமணனா மாத்திரேன்னு ஒருத்தர் ஆரம்பிச்சாரான். அதுக்கு தெனாலிராமன் இப்படி பண்ணான்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஆயிடும். அதனால அது கிடையாது. அதனால உங்க பட்சத்துல குணம் அப்படின்னு ஒத்துண்டாக்கா அந்த மாதிரி கதாச்சித்து சவிஷயம் அப்படின்னு ஒத்துண்டாக்கா அந்த மாதிரி நித்தியம் அப்படின்னு ஒத்துண்டாக்கா உங்களுக்குள்ள விரோதம். எங்க சித்தாந்தத்தையோ ஞானம் நிர்விஷயம் அண்ணு சவிஷயம்தான். சில சமயத்துல காதாச்சித்தம் இருக்கு, அது கூட எப்படி அது திரவியமா போயிடவே சங்கோஜ காசாதிகம் அது. அதனால இந்த விரோதமானது சமணம் ஆகிடும். அதனால உங்க பட்சத்துலதான் இந்த தோஷம் இருக்கு. அதனால சுஷுப்தி தசையில அசத்கல்பம், அதனால அப்ப ஒண்ணு இல்லை, அதுக்கப்புறம் சவிஷயமா வருது அப்படின்னு சொன்னாக்க நாங்க என்ன சொல்றோம், அப்போ சரிதான் நான் முழிச்சுட்டு இருக்கேன், இப்ப முழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல எனக்கு விஷயங்கள்லாம் பிரகாசமாகிறது. தூங்க ஆரம்பிச்சுட்டேன், எதுவுமே எனக்கு தெரியறது இல்லை. தூங்கி எழுந்த உடனே திருப்பி விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ இதுக்கு அவஸ்தைகள் நிலைகள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. அந்த அவஸ்தைகள் இருந்தாதானே, நிலைகள் இருந்தால்தானே திரவியமே. அதனால குணத்தன்றதே விருத்தமா போயிடுறதே, அதை நீ எப்படி ஒத்துக்க முடியும்? இன்னொரு விஷயம், நீ அத்ரவியம் அப்படின்னு ஒத்துக்கிற. இது முன்னாடி இல்லாத விஷய சம்பந்தம், திருப்பி புதுசா ஒரு விஷய சம்பந்தம் கிடைக்கிறது. முதல்ல ஒரு விஷயம் கிடைச்சது, அதுக்கப்புறம் விஷய சம்பந்தமே இல்லை, திருப்ப புதுசா ஒண்ணு வருது. இப்போ அந்த ஞானத்துல விகாரம் வந்துட்டா இல்லையா? முதல்ல விஷயமே இல்லை, அப்புறம் விஷயம் வந்தது, திருப்பி நிர்விஷயமா மாச்சு, திருப்பி விஷயம் வருது, மாறி மாறி விஷயங்கள் வந்துட்டு இருக்கு.
இப்ப ரத்தம் தாகலாம விஷயம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இதை முடிஞ்சு கொடுத்தோன்னா கீதா பாஷ்யத்துக்கு இடையே போயிடுவேன். அப்ப கீதா பாஷ்ய விஷயமா போறது. இப்போ இந்த அவஸ்தை மாறுதா இல்லையா? இதை மாறுதுன்னு சொன்னாக்கா இந்த ஞானமானது இந்த மாதிரி நிலைகள் அந்த விகாரங்களை உடைத்ததாய் உள்ளது. அதனால அத்ரவியத்தம் எப்படி சொல்லுவேன்? திரவியத்தம் தானே ஒத்துக்கணும் அதுக்கு. ஏன்னா திரவியம்னா என்ன சொல்றோம் நாங்க போன ஸ்லோகத்திலே சொல்லிட்டோம். விகாரத்தோட கூடினது, சங்கோஜ விகாச அவஸ்தைகளோட கூடினது அப்படின்னு நான் சொல்றேன். அது அதனால அத்ரவியத்துவம் வராது, குணத்துவமும் வராது. அப்ப என்ன வரும்னா திரவியத்துவம் தான் வரும். அது ஏன்னா இது விரோதமானது, உன் பட்சத்துல இது விரோதம், அதனால அது வராது. அதுக்கப்புறம் நீ வந்து என்ன சொல்லணும், இந்த மாதிரி விஷய சம்பந்தமே தியாகம் பண்றோம் அப்படின்னு சொன்னாக்க அப்போ இந்த ஞானம் இருக்கு பாருங்க எப்பொழுதும் அசத்கல்பம் அப்படின்னு ஆயிடும். அசத்கல்பம் ஆயிடும். இது வந்து காரணம் வந்து உதாரணம் என்ன சொல்றோம் போன ஸ்லோகத்துல இதரவத்து அப்படின்றதுக்கு மிருதாதிவத்து அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்காரு. மண்ணு முதலானவைகளை மாதிரி மண்ணுக்கு எத்தனையோ நிலைகள் இருக்கு, அந்த மாதிரி இது அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப அவ கேக்குறா ஒண்ணு, அப்போ கடாதி ஆகாரின மிருத்து மண்ணானது அந்நிதாபாவத்தை அடையிறது, வேற வேற மாதிரி ஆறுது. அந்த மாதிரி ஞானத்துல அந்த மாதிரி இல்லையே. நேற்று கூட அது கேள்வி வந்தது. ஞானத்துல மண்ணு கடவா மாறுத்து, கடம் இதுவா கபாலிகையா மாறுத்து, கபாலமா மாறுத்து எல்லாம் சொன்னோம். ஞானத்துல அது மாதிரி இல்லையே. அதனால இது சவிஷேகத்துவம் வரல, அவஸ்தா பேதமே இல்லையே. அது மாதிரின்னு கேட்டாக்கா அதற்கு இதுவரை எல்லா இடத்துலயும் அப்படி கிடையாது. ஏன்னா விகாரத்தினால்தான் விகாரவத்துவம் திரவியத்துவம் பல விகாரங்களை உடைத்தாய் இருந்ததுன்னாக்கா அங்க திரவியத்துவம் நாங்க லட்சணம் சொல்றோம். அதை நீ ஒத்துக்க போறியா இல்லையா? நீ ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாக்கா அதிப்பிரசங்கம் அப்படின்னு தோஷம் வந்துடும். என்ன அதிப்பிரசங்கம் தோஷம் அப்படின்னாக்கா பலவிதமான அதிப்பிரசங்கங்கள் வரும். இப்போ பரமாத்மாவும் திரவியம் நம்ம சித்தாந்தத்துல, ஆத்மாவும் ஜீவாத்மாவும் திரவியம் நம்ம சித்தாந்தத்துல, அந்த மாதிரி ஞானம் திரவியம், பிரகிருதி திரவியம், எல்லாம் திரவியம்னு சொல்றோம். இப்ப இந்த ஞானத்தை ஓரமா வச்சிருக்கோம். ஞானத்தை பத்தி இப்ப கேள்வி வரல, அதான் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால விவாதாஸ்பதமான ஞானமானது திரவியமா இல்லையான்னு தானே கேள்வி. அதுக்கு அவ கேள்வி கேட்டா அப்ப என்ன சொன்னா, மண்ணுல எந்த ஒரு விகாரங்களை பார்க்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஞானத்துல பார்க்கறது இல்லையே அவஸ்தைகளை, அதனால இது எப்படி சரியா வரும் அப்படின்னா கேள்வி கேட்டிருக்கா. நீ இத மாதிரி விகாராசிரயத்தம் திரவியத்தம் அவஸ்தாசிரயத்தம் திரவியத்தம் நீ ஒத்துக்கலையானாக்கா இப்ப இந்த விரோதம் வரும். என்ன விரோதம் வரும்னா, ஆத்மாவும் திரவியம், பரமாத்மாவும் திரவியம், அதே மாதிரி பிரகிருதியும் திரவியம், அச்சேதனமும் திரவியம், மண்ணு முதலானவைகள்லாம். ஆனால் ஒவ்வொன்றத்திலையும் திரவியம் சொன்னா திரவிய லட்சணம் வரணுமா வேண்டாமா? அந்த திரவிய லட்சணம்ன்றது என்ன சொல்லிட்டோம்? அவஸ்தாசிரயத்துவம், விகாராசிரயத்துவம், அதுதான் நாம சொல்றோம் லட்சணம். இப்ப அந்த லட்சணம் பெருமாள் கிட்டையோ திவ்யாத்ம ஸ்வரூபத்திலேயோ ஜீவனுடைய சுத்தாத்ம ஸ்வரூபத்திலேயோ எப்படி வரும்? நேற்று ஹேமாமி கேட்டா இது எப்படி வரும் அப்படின்னு. இது எப்படின்னா அது வராது. அதுக்கு வராததுனால நாம் என்ன சொல்லுவோம்? ஞானமானது சங்கோஜ விகாசங்களை உடைத்ததாய் உள்ளது. சங்கோஜ விகாசங்கள் சம்சார பந்தத்துல, பரமபதத்துல எப்படி அப்படின்னாக்கா ஞானமானது ஒரே சமயத்துல எல்லாத்தையும் கிரகிக்க வேண்டியது அவசியம் இல்லை. அந்த முக்கிய திசையில எல்லாத்தையும் கிரகிக்கணும் அப்படின்னு கிரகிக்கும். ஆனா எல்லாத்தையும் கிரகிச்சே ஆகணும்னு அவசியகதை இல்லை. எது எப்ப தேவையோ அப்பதான்.
எது எப்ப தேவையோ அப்பதான். இப்போ இத உதாரணம் சொன்னா புரியும். இன்னைக்குதான் எழுதிட்டு வந்திருக்கேன் ஒரு வியாசம். பெருமாள் அவாப்து சமஸ்த காமன்னு சொல்றோம். இதை தத்துவமத்தாகலாத்திர நாயகி தரத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்றேன் சுவாமி. அவாப்து சமஸ்த காமன்னா என்ன அர்த்தம்? எல்லா காமங்களையும் அடைந்தவன், அவன் ஆசைப்பட்டவெல்லாம் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அப்படியானாக்கா பெருமாள் எப்பொழுதும் எல்லாத்தையும் அடைஞ்சவரா எழுந்துள்ளிருக்க. அப்படியானாக்கா இந்த லோக சிருஷ்டி எதுக்கு? அவ்வளவு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அடைஞ்சிட்டாரு. லோக சிருஷ்டி எதுக்குன்னு கேள்வி வரும். அந்த மாதிரி பெருமாளே கிரீடா பூலிக்கையா சொஸ்மின் கிருபா ரூஜிதையா ஸ்வயம் ஏகோ விஷ்ணமிதம் சித்திரம் திரு ஸ்ரீமான் அஜீஜனத்து அப்படின்னு யாதவ சுவாமி சாதிக்கிறார். இந்த பிரபஞ்சத்தையே இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்க. கந்துகை இவ ஜந்துபிஹி, பந்து வச்சுட்டு எப்படி விளையாடுவாளோ அந்த மாதிரி இந்த ஜந்துக்களோட நீ விளையாடுற அப்படின்லாம் சொல்லிருக்கோம். இது ஏன் பண்ணணும் பெருமாள்? அதான் அவாப்த சமஸ்த காமனாச்சே அப்படின்லாம் கேள்வி வரும். அதே மாதிரி முக்கூர் ரிஷிங்கர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஒருத்தன் பெருமாள் பரமபத்திர எழுந்துள்ளிருக்க நித்தியானுபூதி, நித்தியமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்க பெருமாள். அப்ப இங்கேருந்து ஒரு முக்தன் போறான். இங்கேருந்து முக்தன் ஒருத்தன் போனான்னு அவன் அதனால இன்னும் ஆனந்தப்பட்டு அந்த முக்தனோட சந்தோஷமா அனுபவிக்கிறார் பெருமாள். இப்ப முக்கூர் ரிஷிங்கருடைய கேள்வி என்னன்னா, இங்கேருந்து ஒரு முக்தன் போனா இந்த முக்தன் போவதற்கு முன்பு அனுபவிச்ச ஆனந்தம் வேற, முக்தன் வந்த முன்னே அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம் இன்னொன்னு. அதனால இப்ப என்ன எடுத்து பரமாத்மாவுடைய ஆனந்தத்திலேயே தாரதமியம் தெரியறதா இல்லையா? முதல்ல இருந்த ஆனந்தம் வேறு, இப்ப இருக்கிற ஆனந்தம் வேறு. நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவளோட ஆனந்தத்தை அனுபவிச்ச பெருமாள். புதுசா ஒரு முக்தன் வந்தான்னா அவனோட சேர்ந்து அனுபவிக்கிற ஆனந்தம் வேறையா போயிடுறது. இப்ப அவாப்த சமஸ்த காமன் தான் நாம. இப்ப புதுசா ஆனந்தம் வந்தது எப்படி அனுபவிப்போம்? அவ்வளவு புதுசா வருது அப்படின்னு கேள்வி எல்லாம் வரும். அதற்கும் கூரேஷிங்கர் அற்புதமா சமாதானம் சாதிச்சார் கதசுல. என்ன அப்படின்னாக்கா, முக்தன் வந்தான்னாக்கா புதுசா ஆனந்தம் இல்லை, அந்த முக்தனுக்கு தான் புதுசா ஆனந்தம். பரமாத்மாவுக்கு புதுசா ஆனந்தம் இல்லை, அங்க ஒரே மாதிரி ஆனந்தம் தான். ஒரே மாதிரி இருக்கிற ஆனந்தத்தை பெருமாள் என்ன பண்ற, இத்தனை முக்தாள் நித்திய சூரிகளோட அனுபவிக்கக்கூடிய ஆனந்தத்தை அந்த முக்தனோடையும் சேர்ந்து அனுபவிக்கிற. அதனால புது ஆனந்தம் இல்லை, முக்தனுக்கு மாத்திரம்தான் இப்பேற்பட்ட எம்பெருமான், இப்பேற்பட்ட நித்திய சூரிகள், இப்பேற்பட்ட முக்த சூரிகள் எவ்வாறோட நாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னு அவனுக்கு தான் புதுசா இருக்கு. அவனுக்கு பூர்வாவதி இருக்குது, உத்தராவதி கிடையாது. அதாவது புதுசா முதல்ல ஆரம்பிக்கிறதுனால பூர்வ அவதி, முதல் எல்லை இருக்கு முன்பு வர்றதுன்றது. அதுக்கப்புறம் அவனுக்கு அவதியே கிடையாது, எல்லையே கிடையாது, எப்பொழுதும் அனுபவிக்க போறான். அதனால இப்ப அவாப்த சமஸ்த காமன்னா என்ன எடுத்து எப்பொழுதும் ஒரே மாதிரி அனுபவிக்கிறான்னு அர்த்தமாச்சு. அதுக்கு சொல்லும் பொழுது எப்போ பெருமாள் சங்கல்பிப்பானோ, பெருமாள் எப்பொழுது சங்கல்பிப்பானோ அப்பொழுது அவனுக்கு எல்லாம் கிடைச்சிடும். இதுதான் அவாப்த சமஸ்த காமன் அர்த்தம். அவாப்த சமஸ்த காமன் இதுக்குதான் அர்த்தமே தவிர்த்து எல்லாம் முதல்லயே அடைஞ்சுட்டான் அப்படின்றது கிடையாது. அதனால அவனுடைய சங்கல்பமானது அப்பிரதிகத சங்கல்பமா இருக்கு, அவன் சங்கல்பத்துக்கு எதிர்த்தட்டே கிடையாது அப்படின்னு அர்த்தமாயிடுது. இப்ப என்ன எடுத்து இந்த இது சொன்னோமா இப்போ, அத மாதிரி பகவான் ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறான், ஒவ்வொரு விதமாக அனுபவிக்கிறான். அவன் நினைச்ச மாதிரிலாம் நடக்கிறது. இதுல ஞானம் தான், அது சங்கல்பம் கூட ஒரு ஞான விஷயம் தான். ஞான விசேஷமா இருக்கிறதுனால அதை கொண்டு அவன் அனுபவிக்கிறான். அவஸ்தா பேதம் வந்துருக்கும் பகவானுக்கும், ஞானத்தை கொண்டு அவஸ்தா பேதம், அந்த அனுபவத்தை கொண்டு அவஸ்தா பேதம். அதனால அது திரவியம்தான், பகவானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபமும் திரவியம்தான். அந்த மாதிரி சுத்தாத்ம ஸ்வரூபம் நம்மளுடைய இது
சுரூபம் இருக்கு, ஆத்மஸ்வரூபம், அதுவும் திரவியம்தான். அந்த மாதிரிதான் ஞானமும் அப்படின்னு ஆயிடும். ஆனால் இப்ப நீ என்ன சொல்லிட்ட, அவஸ்தாசிரயம் அவஸ்தாசிரயத்துவம் சொன்னாக்கா இத மாதிரி மண்ணு மாறுறது அந்த மாதிரிதான் நீ ஒத்துக்கணும்னு நீ சொன்ன. இப்போ அப்படி சொன்னாக்கா எத்தனையோ விரோதம் வருது. என்னென்ன விரோதம் வருது அப்படின்னா, மண்ணுல ஒரு அனிதாபாவம் முதல்லையோ அந்த மாதிரி நூல்ல வருதா? மண்ணுல எந்த நிலைகள் மாறுகின்றனவோ அந்த மாதிரி நூல்ல வருதா, வசத்துல வருதா? அதனுடைய சுரூபம் வேற, சுபாவம் வேற. மண்ணுடைய சுரூபம் வேற, சுபாவம் வேற. அதனால ஒவ்வொரு வஸ்துவுக்கும் அப்படிதான் விரோதம் வரும். நீ ஆத்மாவை நீயும் திரவியமா ஒத்துருக்க, நாமளும் திரவியமா ஒத்துருக்கோம். எல்லாரும் ஒத்துண்ட ஆத்மாவில போய் மண்ணுல இருக்கக்கூடிய அவஸ்தா பேதங்கள்லாம் இதுல இல்ல, அதனால இது திரவியம் இல்லைன்னு நீ சொன்னேனாக்கா, இல்ல வேற யாராவது உங்ககிட்ட சொன்னான்னாக்கா அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன்? அதனால இந்த மாதிரி அவாந்தர பேதங்கள்லாம் நிறைய இருக்கு. அவாந்தர பேதங்கள்லாம் எப்படி ஒத்துக்கணும்? அந்தந்த வஸ்துவுக்கு அனுகுணமாகத்தான் ஒத்துக்கணும். அத மாதிரிதான் நமக்கும். நம்ம இப்ப சம்சாரிகளா இருக்கிறதுனால நமக்கு கர்ம பந்தம் இருக்கு. கர்ம பந்தம் இருக்கிறதுனால ஞானத்துக்கு எத்தனையோ விகாரங்கள் வரும். அந்த விகாரங்களை வச்சுட்டு அவஸ்தாசிரயத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்றோம். அதனால ஞானமானது திரவியமாத்தான் இருக்குது, புத்தியானது திரவியம்தான், அது குணம் இல்லை. ஆனால் இப்போ வரதநாராயண பட்டார்கள் பெரிய ஆச்சாரியரோ அவர் அத மாதிரி சொல்றாரு குணம்னுட்டு. அப்படின்னாக்கா நேத்திய ஒரு விஷயம் சொன்னோம், இந்த குணம் அப்படின்னு நம்ம விவகரிக்கிறது கூட எப்பொழுதுமே தர்மமா தான் இருக்கும். ஞானம் தனியா நிற்காது. விஜயாத்துரு விஜயாதே விவரலோபோ வித்யதேன்னு பிரதான சொன்னோம். ஞானத்துக்கும் ஞாதாவுக்கும் எப்பொழுதும் சம்பந்தம் போறதே கிடையாது, எப்பொழுதும் சம்பந்தம் இருக்கு, சேர்ந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அதனால அது தர்மமாகவே இருக்கு, சுபாவமாகவே இருக்கு. அதனால அவர் குணம்தான் சொல்லணும். அது வியாபகாரிக பதமா ஒத்துக்கணும். ஏன்னா ஆச்சாரியால் சொன்ன விஷயத்துல எதையுமே விரோதமா சொல்றதுக்கு நமக்கு யோகியம் கிடையாது. அதுக்கான சார் ஒரு விஷயம் கேட்டுட்டு பதில் சாதிக்கிறார் சுவாமி. அந்த நம்ம மீமாம்சா சாஸ்திரம்ன்றது ஒண்ணுன்னு சொல்றோம், ஒரே மீமாம்சா சாஸ்திரம்னு. அது 20 அத்தியாயங்களை உடையது. போதாயனம் என்ன பண்ணார்? அவர் தான் விற்பிகாரர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஜெய்மினியேன ஷோடத லட்சணேன சாஸ்திரீகத்த சித்தி அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். 16 அத்தியாயம் ஜெய்மினி பண்ணின, 4 அத்தியாயம் பாதராயணரான வியாசர் பண்ணின. அதனால 20 அத்தியாயமும் ஒரே சாஸ்திரம் அப்படின்னு அவர் திருவள்ளுவர் எடுத்து. ஆனால் சப்தரத்னாகரங்கிற கிரந்தத்துல பராசரப்பட்டர் என்ன பண்ணாருனாக்கா, காசகிருஷ்ணர் தான் சங்கரர காண்டம் 4 அத்தியாயத்தை பண்ணார். 12 அத்தியாயம் ஜெய்மினி, 4 அத்தியாயம் காசகிருஷ்ணர், 4 அத்தியாயம் வியாசர். இவெல்லாம் ஆச்சாரிய சிஷ்யபாவம். அதனால 20 அத்தியாயம் பராசரப்பட்டருடைய திருவள்ளுவர் எடுத்தது. சுவாமி அதை கேட்கிறார். விருத்தி கிரந்தேது ஜெய்மன்யுபரஜிதயா ஷோடஜாத்யாயுபஸ்தா சங்கர்ஷக்காசகிருஷ்ண பிரபவைதிகதம் தத்வரத்னாகரோக்திஹி அத்ர ப்ரூமஸ்ஸதுக்தௌ நவயமிஹ முதா பாதிதம் கிஞ்சிதர்ஹாஹ நிர்வாகஸ்தூபசாரா क्वचिदिह गणते ஏகதாத்பரிய யோகா அப்படின்னு சாதிச்சுட்டார். சதுக்தம் சாதுக்கள் சொல்ற விஷயத்துல ஒண்ணுத்த விரோதமா தள்ளுறதுக்கு நாம யார்? நவயமிக முதா நம்ம மந்த புத்தியா போயிட்டதுனால ஒருத்தர் சொன்னதை பாதிக்கிறதுக்கு நாம யாரு? நாமெல்லாம் அருகல் கிடையாது. அப்படின்னா நிர்வாகம் என்னன்னா, இதெல்லாம் ஏக தாத்பரியம், ஒரே தாத்பரியம். அதாவது காசகிருஷ்ணரும்
ஜெய்மினியும் இவ ரெண்டு பேரும் சொன்னது ஒரே தாத்பரியத்துல சொல்றதுனால போதாயனர் அப்படி சொல்லிட்டு ருத்திகாரர் அதே அதை பிரிச்சு சாதிச்சார். தாத்பரியம் ஒன்னா இருந்தா கூட சொன்னது வேற வேறதான், வேற வேற மனுஷாதான் அப்படின்னு பிரிச்சு சாதாரணமா சாதிச்சுட்டார் பராசரப்பட்டார். அவ்வளவுதான், மற்றபடி இதுல விரோதம் எதுவும் கிடையாது. சாஸ்திரிகத்துவன்றதுல ரெண்டு பேருக்கும் அங்கீகாரம் இருக்கு. அதனால மகான்கள் சொல்ற விஷயத்துல அதை கண்டனம் பண்றதுக்கு நாம யாரு? அதனால வரதநாராயண பட்டாரக மகான் அவர் என்ன சாதிச்சேர்னா இந்த மாதிரி தர்மமாகவே இருக்கும், அதனால அவர் குணம்னு சொல்லிட்டாரு. குணமாத்தான் இருக்கும்னா தர்மமாத்தான் இருக்கும்னு அர்த்தம். அந்த அர்த்தத்துல உபச்சாரமா சொல்லிட்டு போங்க. திரவியம் இல்லை அப்படின்னு அவருடைய திருவுள்ளம் முகப்பா இல்லை. இவர் தான் நினைக்கிறேன் மீமாம்சா கோஷத்துல டிடி தாதாச்சார் சுவாமி எழுதியிருக்கார் இந்த மகானை தான் நினைக்கிறேன், வேற யாரும் மறந்து போயிடுது. முக்தி தசையில ஜீவன் விபு அப்படின்னு எழுதிட்டார். ஜீவன் விபு அப்படின்னுட்டு முக்தி தசையில. ஆனால் சித்தாந்தத்துல அப்படி கிடையாது, ஜீவன் எப்பொழுதும் அணுதான். முக்தி தசையில ஞானம் தான் விபுவா மாறும் அப்படின்னுட்டு சித்தாந்தம் இருக்காது. அதை ஏற்கனவே பாஷ்யக்கார சூத்திரக்காரர்ல திருவுள்ளம் தான். ஆனால் ஒரு ஆச்சாரியம் அந்த மாதிரி சாதிச்சிருக்க. இத மாதிரி சகஜமா இருக்கும். அதை கூட இந்த மாதிரி ஏதாவது ஒரு தாத்பரியத்தை வச்சுட்டு சமாதானம் சாதிக்கணும். ஆகையினால புத்தியானது ஞானமானது திரவியம், அது நித்தியம், அது அவஸ்தைகளை உடையது, அதனால பலவாக இருக்கும், சவிஷயமாத்தான் இருக்கும். நிர்விஷயம்ன்றதே தவறு, நிர்விஷயமான ஞானம்ன்றதே கிடையாது. அதனால அத்வைதிகள் சொல்றது சர்வாத்மனா தவறு. வரதநாராயண பட்டார்கள் சாதிச்சதோ சுஷுப்தி தசையில இத மாதிரி இல்லையே, அது எம்பெருமானாரே ஒத்துருக்காரு, அதனால அதை கொண்டு சொல்றது. அதனால எந்த விரோதமும் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தை சேவிச்சு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். நித்யாதீஹி ஹேதுதோஸ்யாஹ பவதி விஷயிதா இதி ஏவமிச்சந்த ஏவ திரவ்யத்வம் நாஸ்தி புத்தேஹ இதி குணகணனே தாமபி ஸ்தாபயந்தி அத்ரவ்யத்வம் கதம் ஸ்யாத் விகிருதிமதி விகிருத்யுஜ்ஜனே பூர்வஸ்யாத் யித்தம்பூத விகாராத் ந பவதி யதி ந அதிப்ரசங்க பிரசங்காத். புத்தி இந்த தர்மபூத ஞானமானது நித்யா நித்தியமானது. ஆனால் சுழுத்து திசையில இல்லையே அப்படின்னு கேட்டா அஸ்யாக இந்த ஞானத்துக்கு விஷயிதா சதர்மகத்துவம் சவிஷயகத்துவம், அந்த விஷயத்தோட உடையது அப்படிங்கிறது எப்ப வரும்? ஹேதுதா, ஏதோ ஒரு ஹேத்து இருந்தாதான் அது சவிஷயமா தெரியும். என்ன ஹேது? இந்திரியம் முதலானவைகள் இருக்கணும். இந்திரியன், உடம்பு, மனசு இதெல்லாம் இருந்தாதான் வரும். அதனால சுழுத்தி திசையில இந்திரியங்கள்லாம் உபரதமா போயிட்டதுனால நமக்கு விஷய சம்பந்தம் இல்லை, அதனால ஞானம் அப்ப பிரகாசிக்கிறது இல்லை, அதனால அசத்கல்பமா இருக்கும். அவ்வளவுதான் அது. அதனால இப்ப என்ன எடுத்து சில சமயத்துல சவிஷயம், சில சமயத்துல நிர்விஷயம் அப்படின்னு சில பேர் அந்த மாதிரி இச்சந்தக அந்த மாதிரி சில பேர் ஆசைப்பட்டு சொல்றா. புத்தே இந்த தர்மபோத ஞானத்துக்கு திரவியத்துவம் நாஸ்தி, திரவியத்துவம் கிடையாது. ஏன்னாக்கா இந்த மாதிரி சொன்னதுனால தாமபி அந்த புத்திய கூட குணகணனே குணத்தை கணனம் பண்றா பாருங்க, குணங்களை என்றாலே அதுல குணவர்க்கத்துல ஸ்தாபயந்தி அதுல உள்ள பூத்து விட்டுறா சில பேர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். யாரு அப்படின்னாக்க இது கேச்சதுன்னு அர்த்தம் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கோங்கன்னு சாதிக்கிறார் சுவாமி.
கொத்திமங்கலம் சுவாமி. அதாவது நம்ம சமுதாயத்திலேயே சிவவைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே ஒரு மகான், அந்த மகான் வரதநாராயண பட்டார்கின்றவர். அவர் பிரஜாபரித்திராணத்தில் அப்படி சாதிக்கிறதாக நியாய சித்தாஞ்சனம் சொல்றதுன்னு எழுதியிருக்காரு. அதுக்கு சமாதானம் சொல்லணும். இங்க இச்சந்தகா அப்படின்னு பிரயோகம் பண்றக்க தேசிகன். இச்சந்தகன்னா அவாதப்படுறா, அவா நினைக்கிறா அப்படின்றதுனால நித்தியத்துவம் காதாஜித்த விஷயகத்துவம் சில சமயத்துல விஷயத்தோட கூடினது நித்தியமா இருக்குது அப்படின்னு சொல்றது பரஸ்பர விருத்தம். நித்தியமா இருந்தா ஒரே மாதிரிதான் இருக்கணும். அதுல சவிஷேகத்துவம் கொஞ்ச நாழி நிர்விஷேகத்துவம் கொஞ்ச நாழின்னு வராது. அதனால இது விரோதம் அது நம்ம சித்தாந்தத்துல இருக்கு. அது காரணம் சங்கோஜ விகாசத்தை கொண்டு நாம சொல்லிடுவோம். ஏன்னா அது திரவியம். அது நீங்க அதை மாதிரி ஒத்துக்கிறீங்க. குணம்னு சொல்லிட்டு அதை சொன்னா எப்படி வரும்? அதனால அவஸ்தாவத்துவம் தான் திரவிய லட்சணம், அதை கொண்டு சொல்லணும். அத அந்த என்ன அது விரோதத்தை சாதிக்கிறார் சுவாமி. அவ மதத்தையே நிராகரிக்கல, விரோதம் இருக்கு. விகிருதி மதி முன்னாடி இல்லை, இப்ப விஷய சம்பந்தம் வந்திருக்குது. அதனால விகாரம் இருக்குன்னு. ஞானத்துக்கு முதல்ல தூங்குற சமயத்துல விஷயம் இல்லை. கொஞ்சம் இன்னும் மேல போங்க, பிரளய திசையில விஷயமே கிடையாது. இவனுக்கு அச்சேதன பிராயமா இருப்பான். அதனாலதான் அச்சித விசிஷ்டான் பிழையே ஜந்து உணவுக்கு ஜாதனேதா கரணகலைய பிரயோகம் விதரத்தை விடத்தையில நாகரமயத்தங்கிற தயாரிக்கத்துல அச்சித விசிஷ்டான் பிழையே உடம்பெல்லாம் சேரல, இந்திரியம் சேரல, எதுவுமே சேராம அச்சேதன பிராயமா இருக்கு இந்த ஜீவதத்துவம். அந்த சமயத்துல என்ன எடுத்து ஞானம் இருக்கு, ஆனா அது வேலை செய்யல. அதனால சவிஷயமா இல்லை. திருப்பி என்னாச்சு? இப்போ இந்திரியங்கள்லாம் உடம்பெல்லாம் வந்த உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்ச உடனே ஞானம் வேலை செய்யறது, ஞானத்துக்கு தெரியறது. அதனால விகாரத்தோட கூடினது ஞானம். முதல்ல விஷய சம்பந்தம் இல்லை, இப்பொழுது விஷய சம்பந்தம் வந்துருக்கு. அதனால விகாரத்தை உடைத்ததாய் உள்ளது ஞானம். அதனால அது அத்ரவியம் எப்படி சொல்ல முடியும்? குணமா தானே ஒத்துக்க முடியும். ஏன்னா விகாரவத்துவம் தானே திரவிய லட்சணம். அதனாலது வந்துடுறது. இல்ல இல்ல இந்த விஷய சம்பந்தத்தையே நாங்க விட்டுடுறோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க. அப்ப ஞானத்துக்கு விஷயமே கிடையாதுன்னு அத்வைதிகள் மாதிரி சொன்னாக்கா என்ன ஆகும்? உஜ்ஜனி விகிருதி விகாரம். எந்த மாதிரி விகாரம்? விஷய சம்பந்தம் இருக்கு இல்லைன்றதையே விட்டுட்டோம். சர்வாத்மனா இல்லை அப்படின்னு சம்பந்தத்தையே விட்டுடுறோம். அப்படின்னா அந்த ஞானம் எப்படி இருக்கணும் தெரியுமோ இல்லையோ? எப்பொழுதும் அசத்கல்பமா இருக்கும், ஒண்ணுமே இல்லை, நிர்விஷயமா இருக்கணும். எதுக்குதோ நான் பார்த்தேன்னாக்க இந்த வீடு எனக்கு தெரியக்கூடாது, கதவு தெரியக்கூடாது, இந்த புத்தகம் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. ஒண்ணுமே தெரியாம ஊமையை கண்ட கனவுன்னு சொல்ல வந்தோம். அந்த மாதிரி இருக்கணும். ஒண்ணுமே தெரியாம மத்தா உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே லோகத்துல. பூர்வவத் சுழுத்தி மாதிரி அசத்கல்பமா ஆயிடும், ஞானமே இல்லைன்ற மாதிரி ஆயிடும். அதனால அது விரோதம். அடுத்தது அவ என்ன கேட்கிறா திருப்பி? இல்லையே, மண்ணுல பல விகாரங்கள் வருது, நீ ஞானத்துக்கு விகாரம் வருதுன்னு சொன்னா அந்த மண்ணுல இருக்கிற மாதிரி ஞானத்திலையும் பல விகாரங்களை சொல்லணும். அந்த மாதிரி இங்க இல்லையே. அது இல்லாததுனால எப்படி சவிஷேகத்துவம் சொல்லுவேன், எப்படி திரவியத்துவத்தை சொல்லுவேன் அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறான். அதற்கு பதில் சாதிக்கிற இத்தம் பூதாத். ஒவ்வொரு வஸ்துவிலையும் விலட்சணமான விகாராசிரயத்துவம்னு இருக்கு. விகாரங்கள் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஒவ்வொரு விதமான விகாரங்கள் இருக்கு. அந்த இத்தம் பூதா இத மாதிரி விலட்சணமா இருக்கக்கூடிய விகாராத், இந்த மாதிரி மாறுதல். அதுல எது திரவியஸ்தம் நபவதி, நீ திரவியத்துவத்தை ஒத்துக்க மாட்டேன்ற, மண்ணு மாதிரியே வரணும் விகாரம், அந்த மாதிரி தான் நான் ஒத்துப்பேன்னு சொன்னேன்னாக்கா அது வராது. நபவதி
அது வராது. ஏன்னா அதிப்பிரசங்கா அதிப்பிரசங்கம் பிரசங்கிக்கும். அநேக விதமான அதிப்பிரசங்கங்கள், அதாவது எல்லாம் விரோதமாவே உனக்கு வரும், எல்லாம் விரோதமாவே வரும். ஏன் அப்படின்னா மண்ணு எப்படி மாறுறதோ அந்த மாதிரி நூல் மாறுதல் இல்லை, தங்கம் அந்த மாதிரி மாறுதல் இல்லை. மண்ணுடைய மாறுதல் வேற. மண்ணை கீழே போட்டா உடையாது, தங்கத்தை கீழே போட்டா உடையுமா? விகாரம் வரலையே. துணியை கீழே போட்டா உடையுமா? துணியை என்ன பண்ணணும், கிழிக்கணும், அல்லது அதுவே ஜலத்துல ஊரியோ வெறியோ உபயோகப்படுத்தி மக்கி போய் தானா கிழியணும், நம்மளா கிழிக்கணும். கடத்தை நான் கிழிக்க முடியாது, கீழே போட்டு உடைக்க முடியும். அதுதான் விகாரம். இப்படி ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ மண்ணுல இருக்கிறது தந்துல இல்ல, நூல்ல இல்ல, இது ரெண்டுத்துல இருக்கிறது சொர்ணத்துல இல்ல. அப்ப அதனால அதுல இருக்கிறது இதுல இல்ல, இதுல இருக்கிறது அதுல இல்ல, அதனால விகாரமே நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதனால அவஸ்தைகளே கிடையாது, அது திரவியத்துவம் சித்திக்காதுன்னு நீ சொல்லுவியா? அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒவ்வொரு வஸ்துவுக்கும் ஒவ்வொரு விலட்சணமான விகாரங்கள் இருக்கு. அதனால இந்த மாதிரி கேள்வியே வரக்கூடாது. அதனால அந்நிதாபாவம்ன்றது விலட்சணமா இருக்குது, பரஸ்பரம் வேறுபட்டு இருக்குது. நீ அத மாதிரி ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாக்கா எதையுமே திரவியம்னு சொல்ல முடியாது உன்னால. சுவாமி எம்பெருமானார் சாதிக்கிறார் ஆத்மாதிகரணத்துல, நேர்த்தியே சொன்னோம், ஸ்வரூபதா அந்நிதாபாவம், ஸ்வபாவதா அந்நிதாபாவம், சம்சர்க்கத்தினால அந்நிதாபாவம்னு சாதிக்கிறார். அந்நிதாபாவம் அதாவது சுரூபதாக மண்ணு கடமா மாறிடுறது, சுரூபமே மாறி போயிடுறது, இது சுரூபதாக அந்நிதாபாவம். ஸ்வபாவதாக அந்நிதாபாவம் ஆத்மாவுடைய ஞானம். ஆத்மாவுடைய ஞானம் இப்ப சங்குச்சிதமா இருக்கும், இன்னொரு சமயம் விகசிதமா இருக்கும், மாறிட்டே இருக்கும். அது இன்னொரு சிலதெல்லாம் சம்சர்க்கத்தினால, செயற்கையினால வேறுபாடு இருந்தது. நாம ஒரே மாதிரிதான் இருப்போம், ஒரே மாதிரி நல்லவனா இருக்கான், ஒரே மாதிரி. நான் ஒரு கெட்டவனோட சேர்ந்துட்டேன், கெட்டவனோட சேர்ந்தேன்னாக்கா அவனுடைய பேச்செல்லாம் எனக்கு வருது. சம்சர்க்கஜா தோஷ குணா பவந்தி. அப்ப அந்த சம்சர்க்கத்தினால என்னுடைய சுபாவ குணம் மாறுதா இல்லையா? அதனால சம்சர்க்கத்தினால கூட அந்நிதாபாவம் வந்துடும். இவைகள்லாம் விகாரங்கள் தான். சுரூபதாக வர்றது ஆத்மாவோட வரல, அல்லது சம்சர்க்கதாக வரல, அதனால இங்க திரவியத்தை ஒத்துக்க மாட்டோம், விகாரம் இல்லை, அந்த விகாரம் இங்க இல்லை, இந்த விகாரம் அங்க இல்லை அப்படின்லாம் நீ கேட்க முடியாது. அப்படி சொன்ன என்னன்னாக்கா அதிப்பிரசங்க திரவியத்துவமே வராது. ஒவ்வொன்றும் தனித்தனி தத்துவமாக தனித்தனி விஷயமா விசாரம் பண்ணி போயிட்டு இருக்கோம். அதனால ஞானத்துக்கு விஷய சம்பந்தம் இருக்கு, அது சங்குச்சிதமாகவும் விகசிதமாகவும் இருக்கும். சுழுத்தி திசையில தூங்குற சமயத்துல அப்ப நமக்கு விஷய சம்பந்தம் இல்லை, ஏன்னா இந்திரிய சம்பந்தம் இல்லாததுனால. அதனால சில சமயத்துல நிர்விஷயமா தோன்றது, அப்ப கூட ஆத்மா விஷயமா இருக்குன்னு சாதிக்கிறார்கள். அதனால புத்திக்கு இங்க விகாரங்கள்லாம் இருக்கிறதுனால திரவியத்துவம் தான் சித்திக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இப்ப பாருங்க, நித்யாதீஹி हेतुतोऽस्याः भवति विषयितेति एवम् इच्छन्त एव द्रव्यत्वं नास्ति बुद्धेः इति गुणगणने तामपि स्थापयन्ति। अद्रव्यत्वं कथं स्यात् विकृतिमति विकृत्युज्जने पूर्ववस्यात् युक्तं भूतात् विकारात् न भवति यदि न अतिप्रसङ्गात्। कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः।